இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஒரு வேலைக்காரி கூட நிலைக்க மாட்டேங்கிறா. வரவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுதோன்னு தெரியல. இவளோட சேர்ந்தா 5வது வேலைக்காரி. அவளும் வேலையை விட்டுட்டு போயிட்டா. வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? நீயே சொல்லு. எல்லாரும் தரதை விட அதிகமா கொடுக்க கூட தயாரா இருக்க. அப்படி இருந்து கிடைக்கல, எங்க போய் தேடுறதா? ஆபீஸ் பியூன் கிட்ட சொல்லி வச்சிருக்க, வேலைக்காரி கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன பண்றனா அன்பெய்டு லீவ் எடுத்துக்கோ. இதான் ஒரே வழி. ஒரு வாரமா அன்பெய்டு லீவ்ல தான் இருக்கேன். அதுக்கு டாலி தான் காரணம். அவளை நான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அவளை பாத்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வீட்ல இருந்துதானே ஆகணும். மத்த வேலையெல்லாம் லீவ் போடாம கூட செஞ்சுக்கலாம். இப்படியே போயிட்டு இருந்தா பேங்க்ல இருந்து என்ன வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் நீங்க, உங்களுக்கு எதை பத்தி அக்கறையே இல்ல. நீங்க என்னடானா ஆபீஸ் போயிடுவீங்க. அவளை பாத்துக்க வேண்டியது நான் தானே. அப்ப முன்ன மாதிரி பார்ட் டைம் வேலைக்காரி வச்சுக்க வேண்டியதானே? முன்ன இருந்த கதை வேற. இப்போதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அதோட என்னோட பிரான்ச் ரொம்ப தூரம்னு உனக்கே நல்லா தெரியும். நான் என்ன பண்றது நீயே சொல்லு. உன்னோட அக்கா கிட்ட கூட கொஞ்ச நாளைக்கு டாலியை உங்க கூட வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஆனா முகத்துல அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டா என் குழந்தைகளுக்கு எக்ஸாம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னு சொல்றாங்க. இப்ப நீதான் ஏதாவது செய்யணும். டாலி எங்க இருக்க? டாலி, டாலி, வா வந்து டிஃபன் சாப்பிடு. டாலி, அங்க என்ன பண்ற? இங்க வா. டிஃபன் சாப்பிட்டியா? வா வா, அண்ணன் கூட உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம். வா. இல்ல இல்ல, பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்கிட்ட வாமா, அண்ணி உன்னை கண்டிப்பா திட்ட மாட்டா. வா. ஏ டாலி, வா வா வா, உட்காரு. வா உட்காரு. நீ இன்னுமா டிஃபன் சாப்பிடல? இல்ல அண்ணி. பரவாயில்ல, அண்ணன் உனக்கு டிஃபன் கொடுக்குறேன். ஏ, இத டாலி சாப்பிட்டா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவா. அப்படிதானே? இந்தா. அட, இது வேண்டாமா? ஃப்ரூட் சாப்பிடுறியம்மா? அண்ணா, சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நீயும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். நான் டாலிக்கு எவ்வளவு சம்ஸ் கொடுத்தனோ அது சாயங்காலத்துக்குள்ள டாலி ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். எல்லாத்தையும் இல்ல, ஒன்லி 1 2 3 5 முடிச்சிடுறேன். எஸ். ஓகே, டன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஆனா அதுக்கு முன்னாடி டாலி இப்ப டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாகணும். சரியா? சாயங்காலம் பாப்போம். பாய். டாலி, சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டிட்டியா? இந்த பொண்ணால ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. எதுக்குடி இப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்க? எனக்கு இருக்கிறது 2 கை. நான் என்னதான் பண்றது? எந்திரி, எந்திரிச்சு இங்க இருந்து போயிடு. டாலி, போங்கறல்ல. இங்க வா. வா வா வா, இங்க வா. உட்கார். டாலி, என்னாச்சு? பரவாயில்ல, விடு. உன் அண்ணன் இருக்கன்ல, டென்ஷன் ஆகாத. எல்லாம் சரியாயிடும். நான் பாக்குறேன், இருங்க.
சுஜாதா மேடம் நீங்க தானே? ஆமா, நான் தான் சுஜாதா. அப்புறம் அவர் என் ஹஸ்பண்ட் ஹர்ஷ். மேடம், என் பேரு ரூனா, ரூனா சர்மா. ஸ்பெஷல் குழந்தைங்களோட ஆசிரமம் இருக்கே, அனாத ஆசிரமம், அங்கிருந்து தான் வந்திருக்கேன். கிஷோர் சார் தான் என்கிட்ட உங்களுக்கு ஆள் வேணும்னு சொன்னாரு. வாங்க வாங்க, உள்ள வாங்க, வாங்க வாங்க. உன் பேர் என்ன? உன் பேர் என்னன்னு கேக்குறேன்ல. டாலி. டாலியா? நீ அப்படியே உன் பேர் மாதிரி அழகா இருக்க. டால் மாதிரி கியூட்டா ஸ்வீட்டா இருக்க. நீ எங்கேயாவது ட்ரைனிங் எடுத்திருக்கியா? அது வந்து மேடம், எங்க எல்லாருக்கும் ஆசிரமத்திலேயே எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி தருவாங்க. டாலி சாதாரண குழந்தைங்க மாதிரி இல்ல இல்லையா? சோ இவங்கள வேற மாதிரி பேசி நல்லபடியா பாத்துக்கணும். நாங்களும் வித்தியாசமா இவங்களுக்கு சொல்லி தருவோம். இத பாருங்க மேடம், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நான் டாலி பேபிய ரொம்ப நல்லா பாத்துப்பேன். இவ கூட நான் விளையாடுவேன், இவளுக்கு ஊட்டி விடுவேன். மேம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்கா, இனிமே நீங்க என் கூட தான் இருப்பீங்களா? என்னோட விளையாடுவீங்களா? நாம விளையாடலாம், அப்புறம் ரொம்ப ஜாலியா இருக்கலாம். என்னோடைய ஃப்ரெண்ட் ஆவீங்களா? இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் பக்கா ஃப்ரெண்ட்ஸ். ப்ராமிஸ்? அக்கா, வாங்க வாங்க, நான் உங்களுக்கு என்னோட ரூமை காட்டுறேன். வா 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 வாங்க. ஏய் டாலி, இரு வர. இவளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன், மத்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்காம எப்படி தங்க வைக்கிறது? என்ன இது? அட, அவ இங்கே தானே இருக்க போறா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். நீ டென்ஷன் ஆகாத. போன். ஹலோ. எஸ் சார். ஆமா ஆமா, பட்ஜெட் லிஸ்ட் நான் செக் பண்ணிட்டேன். 1 மினிட்ல சென்ட் பண்ணிடுறேன். யா ஷோர் சார். சுஜாதா, எல்லா போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிக்க. நான் ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டேன். மீதி இருக்க டிஃபனை நான் கிச்சன்ல வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டுக்க. டாலி 12:30 மணிக்கு தான் சாப்பிடுவா. அதுக்கப்புறம் 2-3 மணி நேரம் அவ தூங்கிடுவா. அப்புறம் சாயங்காலம் அவ சாக்லேட்டையும் பாலையும் தான் குடிப்பா. சாக்லேட் கிச்சன்ல இருக்கு, அப்புறம் பால் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. மறக்காம அவளுக்கு குடு. அப்புறம் ஈவினிங்ல அவ டெரஸ்லயோ இல்ல காம்பவுண்ட் கிட்டே விளையாடிக்கிட்டு இருப்பா. அவளை தனியா மட்டும் விட்டுடாத, எப்பவும் அவ கூடயே இருக்கணும். அவளை விட்டு நீ எங்கேயும் போயிடாத. என்ன புரிஞ்சுதா? மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் எல்லாத்தையும் சரி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி. இங்க என்ன கலர் அடிப்ப? சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். இந்த கலர். குட். சீக்கிரம் சீக்கிரம் கலர் பண்ணு, நிறைய வேலை இருக்கு. ஓ, நீங்க தான் டாலிய பாத்துக்க வந்திருக்கீங்களா? ஆமா மேடம். உங்க வேலையை நீங்க கரெக்டா செய்யணும். டாலிய பாத்துக்க வேண்டியது ரொம்ப பொறுப்பான வேலை, உங்களுக்கு தெரியும்ல. இவளை புரிஞ்சுக்கிட்டா போதும். டாலிக்கு 19 வயசு ஆயிருக்கலாம். இவ மூளை 8 வயசு குழந்தை மாதிரி தான். ஆனா இவளை முட்டாள்னு மட்டும் தப்பி தவறி நினைக்காதீங்க. எவ்வளவு மெச்சூர்டா டிராயிங் பண்றா பாருங்க. இது உண்மையிலே பயங்கரமான பெயிண்டிங்கா இருக்கு. டாலி பேபி பிரமாதம். டாலிய பொறுத்த வரைக்கும் டிராயிங் அவ நினைக்கிறத சொல்றதுக்கு ஒரு வழி. எதை அவளால சொல்ல முடியலையோ அத படத்துல வரைஞ்சு காட்டிடுவா. வாவ் டாலி, எக்ஸலென்ட், ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு இது போதும், சரியா? நீதா ஆண்டி, நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, நீங்க என்ன ஃபேருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க நம்ம எல்லா ரைட்ஸ்க்கும் போலான்னு சொன்னீங்கல்ல. ஜாயின் வீல், மேஜிக் கோயில் அவுட், டோரா டோரா. அப்புறம் கண்டிப்பா போலாமா? ரைடும் போலாம்.
செம ஜாலியா கொண்டாடலாம். ஆனா இன்னைக்கு இல்ல, நிறைய வேலை இருக்கு. அப்ப எப்ப போறது? அத நான் அப்புறமா சொல்றேன். நீ ரெடியா இருக்கணும். நான் போய் யாருன்னு பாக்குறேன். டாலி, அவ உள்ள இருக்கா? I'll just. ஹாய் மாம். ஹாய் டாலி, கண்ணை மூடு. எதுக்கு யஷ்? என்னாச்சு? டாலி, நான் தான் சொல்றேன்ல, கண்ணை மூடு. சரி சரி. Here we go. இவ்ளோ பெரிய சாக்லேட் பாக்ஸா? இது உனக்கு மட்டும்தான். I love it. I know it. நிதா ஆண்டி, நம்ம ஃபேருக்கு போவோம்ல, அப்போ யஷையும் கூட்டிட்டு போயிடலாம், சரியா? இல்ல, யஷ் கூட்டிட்டு போக வேண்டாம். யஷ கூட்டிட்டு போக வேணாவா? ஓ, இங்க பாரு டாலி, வருத்தமா இருக்கா? யஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா கூட்டிட்டு போலாம். ஓகே, ஹாப்பி? சரி யஷ், நீயும் ரெடியா இருன? நம்ம ஃபேருக்கு போலாம். ஓகே ஓகே. ஆனா இப்போ இல்ல, எனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அப்புறம் நீயும் படிக்கணும், சரியா? வாழுத்தனம் பண்ணக்கூடாது. சரி, நான் கிளம்புறேன். வாங்க மம்மி. ஓகேமா, பாய். பாய் பாய். குட் மார்னிங் டாலி. நீ மேல வா, நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். எனக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகே, பாய். உனக்கு ரொம்ப பிடிக்குமா யஷ்? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? என்ன ராணி, என்ன மறந்துட்ட போல? 15 நாளா என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. புது வீடு கிடைச்சதும் அங்கேயே செட்டில் ஆயிட்டியா என்ன? இங்க பார், நான் வரேன், ஜாதகத்தை ரெடி பண்ணு, இல்லன்னு வச்சுக்கோ. என்ன டைமிங் ராணி, உண்மையிலேயே அட்டகாசமா இருக்க. இங்க பாருடா, இங்க இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு மகாராணி மாதிரி இந்த வீட்டுல கணக்கு வழக்க பாத்துட்டு இருக்க போல. கண்ணத்தை படுற தக்காளி பழம் மாதிரி தல தலன். ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்க முயற்சி பண்ணாத. அமைதியா அங்க போய் உட்காரு. நீ எதுக்காக இங்க வந்தியோ அத கொண்டு வர. நீ என்ன பண்ற? சத்தியமா இவ செம்மையா இருக்கான். தங்க முட்டையிடுற வாத்து. வாய மூடு, தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்காத. இத வாங்கிக்கோ, உன்னுடைய பணத்தை. பிரமாதம் ரூனா ராணி, நீ பறக்கிற பறவையோட சிறகையே என்றவ. வெண்ணெய் அழகா கத்தியில சொருகிற மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இவ்வளவு நம்ம கேத்தி மேடம் கிட்ட கூட்டு போலாம், நீ என்ன சொல்ற? இல்ல, முதல்ல நான் வீட்டுல இருக்கவங்க மனசுல இடம் பிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கீர்த்தி மேடம்க்கு இவ தரிசனத்தை காட்டுறேன். அப்போ ஏன் நிலம் என்ன ஆகுறது? டாலி, டாலி, இது உனக்கு. தேங்க்ஸ் யஷ். இட்ஸ் ஓகே.
நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன். ஓ அப்படியா? அப்புறம் இதையும் நான் தான் வரைஞ்சேன். இத நீயா வரைஞ்ச? இது ஏன் போட்டோ ஆச்சு? எக்ஸாக்ட்லி என்ன மாதிரியே இருக்கு. வாவ் டாலி, நீ செம்ம டேலண்டட். சரி, இப்போ நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லவா? சரியா? ஒரு யானை இருந்தது, அதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு எறும்பு இருந்தது. அந்த எறும்பு அந்த யானையை பார்த்து, நான் உன்னை விட ரொம்ப பெருசு, ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுச்சு. ஆனா யானை ரொம்ப பெருசு இல்ல, ஆனா எறும்பு சின்னதால இருக்கும். எக்ஸாக்ட்லி, யானையும் அப்படிதான் சொல்லுச்சு. எறும்பு உடனே நான் உன்னோட பவர்ஃபுல்லா இல்லாம இருந்தா, பெருசா இல்லாம இருந்தா, உன் தலை மேல உட்காந்து எப்படி ஆட முடியும்னு கேட்டுச்சு. மேடம், நீங்க ஆபீஸ் முடிஞ்சதும் உங்க ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்கல்ல? ஆமா. அதுக்கு இந்த சாரியை கட்டிக்கோங்க, நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ரியலி உன்னோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேடம், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? டாலி, டிவில கார்ட்டூன் ஓடிட்டு இருக்கு, நீ போய் பாரு. இத நான் சொல்லக்கூடாதுதான், இது உங்க வீட்டு பிரச்சனை. அட, என்ன விஷயம் சொல்லுமா? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, யாரும் எதுவும் சொல்லல. ஆனா அந்த யஷ் இருக்கான்ல, அவன் நம்ம நெய்பரோட பிள்ளை. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் தானே அடிக்கடி வீட்டுக்கு வரான் டாலி பேபியை பாக்குறதுக்கு. நம்ம டாலி பேபி இப்போ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டா. அப்புறம் தனியா வயசு பொண்ணும் வயசு பையனும் நீங்களும் நாள் முழுக்க வீட்டில் இருக்கிறது இல்ல. ஏதாவது ஏட குடமாயிடுச்சுன்னா, இங்க பாருங்க, என் மனசுல ஏதோ தோணுச்சு, அதனாலதான் உடனே சொல்லிட்டேன். உங்களுக்கு சரின்னு படுறது செய்யுங்க. அது வந்து டாலி பேபிக்கு நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், நான் போறேன் மேடம். இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ஏன் மூளைக்கு ஏன் இந்த விஷயம் எட்டல? ரியலி ரூனா ரொம்பவே பொறுப்பான ஆளுதான். டாலி பேபி, உனக்கும் இந்த மாதிரி ஹீரோயினா ஆகணுமா? ஆமாக்கா, எனக்கும் இந்த மாதிரி அழகா இருக்கணும். ஆனா எப்படி? அதுக்கு நீ சூப்பரா பெரியவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், பெரியவங்க மாதிரி மேக்கப், பெரியவங்க மாதிரியே நடக்கணும், உன்னுடைய அண்ணி செய்யற மாதிரி அப்படியே பண்ணணும். அதுக்கப்புறம் யஷுக்கு ஒன்னா பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப எப்படி இருக்க தெரியுமா? ரொம்ப அழகா இருக்க. பிங்க் தான் உன்னோட ஃபேவரட் கலர் இல்ல? அட, பேல்பூரி, பேல்பூரி சாப்பிடலாமா? அட ரூனா, நீ என்ன இந்த பக்கம்? அது வந்து நான் டாலி பேபிக்கு பேல்பூரி வாங்கி தர வந்தேன். டாலி பேபிக்கு பேல்பூரி ரொம்ப பிடிக்கும்ல. அப்படியா? டாலி பேபிக்கு பேல்பூரி தான் பிடிக்குமா? எனக்கு போட்டோ எடுக்கிறது தான் பிடிக்கும். டாலி பேபி, உன்னை நான் போட்டோ எடுக்கவா? எனக்கு போனை கொடு, நானும் போட்டோ எடுத்துக்கிறேன். கொடு இங்க. போன கூட பொரி எல்லாம் நமத்து போயிடும்ல. நாம இத சாப்பிட தானே வந்தோம். சாப்பிடு சாப்பிடு. ஏ ராணி, உண்மையாவே இவ தங்க கிளிதான்.
இவளை கண்டிப்பா கேத்தி மேடம் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். இங்க உக்காந்து தண்டத்துக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அபுதாபி சேட்டுக்கு ஒரு அழகான பொண்ணு தேவை. ஏதாவது ஏற்பாடு பண்ணியா? இங்க வெட்டியா உக்காந்துட்டு தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் ஒன்னும் சும்மாலாம் இல்ல. ஒரு தங்க கிளி மாட்டி இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகுது அவ்வளவுதான். எப்ப பாரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னா எவ்வளவு டைம் கொடுக்கறதே? இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் தலை மேல வந்து உட்காந்துருக்காங்க. ஆனா நீ டைம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த உன் ஆளுக்கு போனை பண்ணி சீக்கிரம் செய்ய சொல்லு. ஹலோ, நீ எவ்வளவு டைம் எடுத்துப்ப? கேத்தி மேடம் கிட்ட வேஸ்ட் பண்ண டைம் இல்ல. டாலியை சீக்கிரம் ரெடி பண்ணு. சீக்கிரம்னா சீக்கிரம். என்ன புரிஞ்சுதா? டாலி பேபி, போனு போட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல இன்னும் என்னென்ன இருக்கு அக்கா? இரு நான் காட்டுறேன். கூட எங்க பாரு, இதோ இந்த பிடி. அக்கா, இந்த அண்ணன் ட்ரெஸ்ஸே போடல. இவங்க பெரிய ஆளுங்க மாதிரி காதலிக்கிறாங்க. பெரியவங்க இப்படிதான் காதலிப்பாங்க. இத பார்த்து நீயும் கத்துக்கோ. இப்படியா பெரியவங்களா காதலிப்பாங்க? சரி, அப்போ நான் பெரியவளானதும் அப்போ நான் கூட இந்த மாதிரி காதலிக்கிறேன். மேடம் இந்தாங்க. ரூனா, இன்னைக்கு நான் வர லேட் ஆகும். நானும் உன்னோட சாரும் இன்னைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். நீ டாலிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவளை பாத்துக்க என்ன? அப்புறம் யாருன்னு தெரியாம கதவை திறக்காத என்ன? அப்புறம் முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கதவை திறக்காத என்ன? வெளியிலே பேசி அனுப்பிடு, சரியா? எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். இன்னைக்கு சுஜாதா வீட்ல இல்ல, ராத்திரி லேட்டா வருவாங்க. அதனால நீ வேலைய செய்யறீங்களா இல்ல நீயும் முன்னாவும் டைம் கேட்டுட்டே இருப்பீங்களா? இப்ப என்கிட்ட டைமே இல்ல. எதை வேணாலும் செய்யி, யார எப்படி சமாளிக்கணுமோ சமாளி. சரியா 2 மணிக்கு என் கஸ்டமர் வந்துருவான். பாரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க கூடாது. அப்புறம் பேமெண்ட முன்னாடியே வாங்கிக்க. மத்த வேலையெல்லாம் அப்புறமா செய்யி. நான் டாலிக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். டாலி வீட்ல இருக்காளா? டாலி, ஒரு நிமிஷம் நில்லு. அவளால இப்ப உன்னை பார்க்க முடியாது. அவ படிச்சிட்டு இருக்கா. 4 நாள் கழிச்சு அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. அதனால இப்ப நீ அவளை தொல்லை பண்ணாத, சரியா? இந்த கிஃப்ட நான் அவகிட்ட கொடுத்துடுறேன். கூட நான் கொடுத்துடுறேன். இல்ல, நான் ஒரு 2 நிமிஷம் பாத்துட்டு போயிடுறேன். டாலி, உன்னால 2 நிமிஷம் இல்ல, 2 செகண்ட் கூட அவளை பார்க்க விட முடியாது. சொல்றத புரிஞ்சுக்கோ. அவ படிக்கிறா. இத நான் வாங்கிக்கிறேன், நான் கொடுத்துடுறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. போ போ, நீ போ, நான் கொடுத்துடுறேன். போ. டாலிக்கு இந்த கிஃப்ட நான் என்னைக்கும் தர மாட்டேன். பெருசா கிஃப்ட் கொடுக்க வந்துட்டான். அவளுக்கு வேற கிஃப்ட நான் தர போறேன். 5/162 இதானே? இந்த வீடு தாங்க, வாங்க. டாலி, டாலி, உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு. டாலி, டாலி வரா. வா வா வா. இவதான் டாலி. நீங்க பேசிட்டு இருங்க,
நான் போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். உன் பேரு ரொம்ப அழகா இருக்கு டாலி. நீயும் டால் மாதிரி தான் இருக்க. நீ என்ன பண்ற டாலி? படிக்கிறேன். அப்புறம் டிராயிங். குட் குட். யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்? ஒன்னல கொஞ்சம் பின்னாடி திரும்பு. உங்ககிட்ட சொன்ன மாதிரியே இவ இருக்கல்ல, இது வரைக்கும் தொடாத ஃப்ரெஷ் பீஸ். ஆனா அதுக்கு முன்னாடி பணம். டாலி பேபி, இந்த அங்கிள் உன்னோட ஃப்ரெண்டாக வந்திருக்காரு. உனக்கு புது புது கேம் சொல்லி தருவாரு, நிறைய கிஃப்ட்ஸும் தருவாரு. நீ இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பல்ல? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பீஸானா உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே? பிடிக்கும். ஆனா இந்த பீஸாவை நாம சாயங்காலம் சாப்பிடலாம். நீ இப்பதானே சாப்பாடு சாப்பிட்ட, அதனால இப்போதைக்கு நீ இந்த கூல் ட்ரிங்க்ஸ குடி. குடி. சீக்கிரமா குடிச்சிரு, அப்பதான் உனக்கு புது புது கேம் சொல்லி தருவேன். பெரியவங்க விளையாட்டு நீ கத்துக்கவேல. குடி குடி, சீக்கிரம் சீக்கிரம் குடி. இப்போ அங்கிளோட போ, அவர் கிஃப்டும் தருவாரு. போ போ போ. என்ன விடுங்க. என்ன பண்றீங்க அங்கிள்? அங்கிள் என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? கை எடுங்க அங்கிள். என்ன விட்டுருங்க. டாலி, இங்க பாரு, கதவை தர. டாலி, டாலி என்னம்மா, என்னாச்சு? வா இங்க வந்து உட்காரு. உட்காரு 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 உட்காரு. என்னாச்சு சொல்லு. அந்த அந்த அங்கிள் ரொம்ப கெட்டவருக்கா. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு. எனக்கு பெரியவங்கள மாதிரி காதலிக்க வேணாம். பெரியவங்க காதலிச்சா ரொம்ப ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. ரொம்ப வலிக்குதா என் பேபிக்கு? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரியா? அதோட அந்த அங்கிள கெட்டவர்னு சொல்லக்கூடாது. அவர் உனக்கு பெரியவங்க மாதிரி காதலிக்க சொல்லி தராருல. நீ பெரியவங்க மாதிரி காதலிக்க கத்துக்கலனா நீ ஹீரோயினி மாதிரி எப்படி அழகாக முடியும்? அப்புறம் யஷுக்கும் நீ ஹீரோயினி மாதிரி அழகா இருந்தா அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. என்ன? நிஜமாவா? நிஜமாதான். என் கையில என்ன இருக்கு? பீஸா. இதுல நிறைய சீஸ் இருக்கு. உனக்கு பீஸா பிடிக்கும்ல? வா சாப்பிடலாம். வா. டாலி இருக்காளா? என்ன எத்தனை முறை சொல்றது? அவளுக்கு எக்ஸாம் நடக்குது, இப்பெல்லாம் வராதப்பா. ஏன் இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க நீ? அது வந்து டாலிக்கு பீட்சா வாங்கி வந்திருக்கேன். ஏன் அவ கேட்டாலா என்ன? இல்லல்ல, அப்புறம் என்ன?
கிளம்புறியா? நான் பார்க்கலாமா? டாலிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இப்போலாம் டெரஸில் கூட பார்க்க முடியல. வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டில் பார்க்கவும் விட மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. டாலி எப்படி பார்க்கறது? எனக்கு இந்த கேம் எல்லாம் வேணாம். பெரியவங்க மாதிரி காதலிக்கவும் வேணாம். அந்த அங்கிள் இங்க இருந்து போக சொல்லு. அண்ணனும் அண்ணியும் வரட்டும். நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றாங்கன்னு பாரு. நான் ஒன்னு சொல்லவா? நீ மட்டும் அவங்க கிட்ட எதையாவது சொன்ன, அவங்க உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியும்ல? எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எங்க போவ? நீ யாரும் இல்லாம தனி மரமா நிப்ப. அதுக்கப்புறம் எங்க தங்குவ? பிளாட்ஃபார்ம்லயா? எங்க சாப்பிடுவ? அதோட தெருவுல இருக்க நாய்ங்க இருக்கே, அது உன்னை கடிச்சிடும். அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுறது? எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுவும் தனியா நடு ரோட்ல விட்டுருவாங்க. அதை யோசிச்சு பாத்தியா? டாலி, 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 இங்க என்ன பண்ற? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அட சொல்லுமா, என்னாச்சு? அவளுக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளா ரொம்பவே அமைதியா இருக்கால. அவ தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? நீ ஏதாவது அவளை திட்டினியா? இல்லையே, நான் ஏன் திட்ட போறேன்? ஆக்சுவலி டாலி இப்ப பெரிய பொண்ணாயிட்டு இருக்கா. அதோட ஏஜ் ஆக ஆக பொண்ணுங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகும். அதனாலதான் கொஞ்சம் குண்டாயிட்டான்னு நினைக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாத, எல்லாம் சரியாயிடும். டாலி, நாம இன்னைக்கு இதை பார்க்கலாம், சரியா? டாலி, என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சுமா? சுஜாதாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்பெல்லாம் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றாங்க. என்னாச்சு மாம்? நான் ஒரு வருஷமா டாலிக்கு டிராயிங் கத்து கொடுக்கறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு டாலிக்கு டிராயிங் கத்து கொடுக்க வேண்டாங்கிறாங்க. அதையும் அவங்க சொல்லல, அவளை பாத்துக்க வந்தவ போன் பண்ணி சொல்றா. ஒண்ணுமே புரியல. எனக்கும் இப்படிதான் மாம் நடந்தது. நான் டாலிக்கு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போனேன், சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போனேன். ஆனா அவங்க கேர்டேக்கர் என்னை உள்ளே நுழைய விடல. வெளியே இருந்து எக்ஸாம் இருக்குன்னு சாக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. டாலிய பார்க்க வந்தவ சரியானவளா தோணல. நான் பார்த்த வரைக்கும் டாலிய பாத்துக்கிறதுல அவ சரியானவளா தோணல. இப்படிப்பட்ட ஒருத்தி டாலி கூட இருக்கிறது ரொம்ப ரிஸ்கியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுஜாதா அவளுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி கொடுத்தா? ஆக்சுவலா டாலி இப்பெல்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, தினமும் காலையில எனக்கு குட் மார்னிங் விஷ் பண்ண மாடிக்கு வருவா. தினமும் ஈவினிங் என் கூட விளையாடுவா. அவளோட டிராயிங்ஸை தினமும் என்கிட்ட ஷேர் பண்ணுவா. ஆனா இப்போ பேசுறதே இல்லை. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கா. நான் சுஜாதாவை சீக்கிரம் பார்த்தே ஆகணும். தப்பா எதுவும் நடக்கிறதுக்கு முன்னால அவங்கள எச்சரிக்கணும்பா. ஆக்சுவலி யூ ஆர் ரைட். யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ரூனா, 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 அந்த ஆள் யாரு? அந்த ஆள் இங்க எதுக்கு வந்தாரு? மேடம், அது வந்து அவரு என் சித்தப்பா பையன். அப்பப்ப என்ன பார்க்க வந்துட்டு போவாரு. அப்படியா? அப்புறம் டாலி எங்க? டாலி, டாலி, என்னாச்சு? இவையே இப்படி உட்கார்ந்திருக்கா? டாலி, டாலி, இவளுக்கு என்னாச்சு? இவையே இப்படி ரியாக்ட் பண்றா?
டாலி 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 இவளுக்கு என்னாச்சு? அது மேடம், இவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 சிப்ஸ் பாக்கெட் சாப்பிட்டா, அதான் வயிறு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நீ அவளை பாத்துக்கோ, நான் டாக்டருக்கு கால் பண்றேன். டாக்டருக்கா? மேம், அதெல்லாம் தேவையில்லை. நான் டாக்டர்கிட்ட கேட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன். அவ கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. மேம், நீங்க ரொம்ப களைச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல இஞ்சி டீ போட்டு கொண்டு வந்து தரேன். நீங்க ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. சரி. என்னது, அவ்வளவு கம்மியா? அது இவ்வளவு நல்ல பொண்ணுக்கா? அந்த கேடிஎம் ரொம்ப கம்மியா பணம் தராங்க, சரியில்லை. அட வரலட்சுமி, வேணான்னு சொல்லாத ராணி. நான் என் சைடுல இருந்து சரின்னு சொல்லிட்டேன். ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல முன்னா. இங்க ஆபத்து எப்படி வரும்னே தெரியல. பத்தாததுக்கு இந்த டாலி இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருப்பா. நான் நல்லா மாட்டியிருப்பேன். கடவுள் புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு மேடம்க்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அது மட்டும் இல்லாம இந்த பைத்தியம் புள்ள தாச்சி ஆயிடுச்சு. வயிறு வெளியே வந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். முன்னா, டைம் பாத்தீங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். என்ன? அட நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்பதான் பணம் வரவே ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, உனக்கு புரிய மாட்டேங்குது. அவ புள்ள தாச்சி ஆயிட்டா. நானே அவளை செக் பண்ண. புள்ள தாச்சியா இருக்கா, புரிஞ்சுக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. கேட்டி மேம் கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாங்க. அவர் அங்க வருவாரு. நீ தான் அதெல்லாம் பாத்துக்கணும். நான் சொல்றத கேளு. அந்த அங்கிள் வர போறாருல, வா. நான் யாரையும் பார்க்க விரும்பல. உனக்கு கண்ணு தெரியல எனக்கு எவ்வளவு வாந்தி வருதுன்னு? எல்லாம் உன்னாலதான். நீ சாப்பாடுல ஏதோ கலந்து கொடுத்துட்ட. அதனாலதான் எனக்கு இப்படி எல்லாம். நீ போயிடு, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இல்ல, ஒரு நிமிஷம். இங்க பாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ ரெடி ஆயிடு. அந்த அங்கிள் ரொம்ப நல்லவர். உனக்கு பீஸா வாங்கிட்டு வருவார்ல, இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க. நான் உனக்கு லெமன் ஜூஸும் மருந்து கொண்டு வரேன். சீக்கிரம். நான் யாரையும் பார்க்க மாட்டேன். டாலி, நீ கெட்டவ, ரொம்ப கெட்டவ. நான் உன்னோட இருக்க மாட்டேன். இங்க பாரு. சாரி. இங்க பாரு. ஐம் சாரி. நான் தோப்பு கண்ண போட்டு மன்னிப்பு கேக்குறேன். ஐம் சாரி. இங்க பாரு, காதை புடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு. மேடம் உன்னை பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, அதனால நீ என் பேச்சை கேட்கலன்னா எனக்கு கோவம் வந்துருது. கோவத்துலதான் உன்னை நான் அடிச்சிட்டேன். நான் நிஜமாவே உன்னை அடிச்சிருக்க கூடாது. ஐம் சாரி. ப்ளீஸ். இப்ப நான் சொல்றத கேளு. இந்த ட்ரெஸ் போட்டு வா ப்ளீஸ். ரெடி ஆயிடுமா என் தங்கம்ல? ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நான் அன்னைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஹலோ, ஐயோ, டாலி, உனக்கு என்னாச்சு டாலி? டாலி என்னாச்சு? டாலி பேபி, டாலிக்கு என்னாச்சுன்னு பாருங்க. டாலி, கண்ணை தர டாலி. என்ன பாரு டாலி. இவன் தான் கொண்டுட்டான். இவன் எங்க டாலி பேபி கொண்டுட்டான். இல்ல, நான் இல்ல. நீதான் இவளை தள்ளி விட்டுருப்ப. என் டாலி பேபி விழுந்துட்டா. டாலி, மா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல நீ எங்க டாலி கூட என்ன நம்ம பண்ணிட்டு இருந்த. உன்னோட பாவம் தான் எங்க டாலி வயித்துல வளர்ந்துட்டு இருக்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிட போதுன்னு தெரிஞ்ச உடனே நீ எங்க டாலி பேபிய ஒரேடியா கொன்னுட்ட. இல்ல அம்மா, நீ நாசமா போயிடுவ. என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ? யஷ நீ வீட்டுக்குள்ளேயே விடவே இல்லையே. இப்ப அவன் மேல பழி போடுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நடந்ததுக்கெல்லாம் யஷ் காரணம் இல்ல, நீதான் காரணம். யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. டேய் நில்றா, எங்க ஓடுற? போலீஸ் ஸ்டேஷன்.
சார் செக்டர் 4ல ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்துட்டா. என்னடா எங்க ஓடுற? இவன் தான் வீட்டுக்குள்ள இருந்தான். போடா, விடாதீங்க, போலீஸ் வந்துடும், புடிங்க. இவனை நான் இதுக்கு முன்னாடி கூட பாத்திருக்கேன். மத்தியான நேரத்துல இங்க வந்து போயிட்டு தான் இருப்பான். நகருங்க. இந்த ஆள் இந்த வீட்ல இருந்தா வெளியே வந்தான். இவனை விடாதீங்க இன்ஸ்பெக்டர் சார். சார் இங்க பாருங்க, டாலி சாகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் என் மேல மாடியில இருந்து வீசினா. டாலி 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 எழுதிட்டு வாங்க. அப்ப டாலி உன்னை பத்தி உண்மையை சொல்றவன் மிரட்டிருக்கா இல்லையா? அதனால நீ அவளை கொன்னுட்ட. கொன்னியா இல்லையா? சொல்லுடி, இல்லைன்னா அடிச்சு பிரிச்சிருவேன் ராஸ்கல். சொல்லு. சார், நானும் என்னோட குரூப்பும் சேர்ந்து வெளிநாட்டுல பொண்ணுங்களை சப்ளை பண்ற வேலை பாக்குறோம். எங்கேயும் நாங்க அப்பாவி பொண்ணுங்களை வச்சு வியாபாரம் செஞ்சு சம்பாதிப்போம். அவங்க வீட்டுல ஆள் தேவைப்பட்டது. அது தெரிஞ்சதும் நான் உடனே அவங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தேன். அங்க டாலிய வேலை பண்ண வச்சு பணம் சம்பாதிச்சோம். நானும் முன்னாவும் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை, அதுவும் குறைஞ்ச காலத்துல குறைஞ்ச உழைப்புல. அதனால இந்த தொழிலுக்கு வந்தோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த டாலி ரொம்ப அப்பாவியா இருந்தா, அதனால வியாபாரம் செய்யறது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. வீட்லயும் யாரும் இருக்க மாட்டாங்க, கஸ்டமர்ஸும் ரொம்ப ஈஸியா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. டாலி பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் பிரச்சனையும் எங்களுக்கு ஆரம்பிச்சது. அப்ப அவ தொழில் செய்ய மாட்டேன்னு மறுத்தா. அதோட எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சா. உடனே நாங்க ரொம்ப பயந்துட்டோம். எல்லாமே நாசமா போயிடும் நினைச்சோம். அதனால அந்த அப்பாவி பொண்ணை கொல்றதுக்காக முடிவெடுத்திருக்கா இல்லையா? உனக்கே தெரியல நீ ஜெயில் கம்பியா என்ன போறேன்னு. இனிமே பார், கொடூரமான கைதிக உன்னை வச்சு தொழில் பண்ண போறாங்க. நீ செத்தடி. என்னோட எக்ஸாம்ஸ் வேற நெருங்கிட்டு இருக்கு. நான் இன்னும் ஒழுங்கா படிச்சு முடிக்கல, பயமா வேற இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? டிவி ஃபேஸ்புக்லாம் கொஞ்சம் மூடி வச்சுட்டு தூங்குற டைமை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டா போதும். அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்டை பத்தி மறந்துட்டு படிப்புல கவனம் செலுத்து. சிம்பிள். ஐயோ ஐயோ அக்கா, நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது? ஒரு ராகுல் பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா? ஒரு வயசு பொண்ணும் ஒரு வயசு பையனும் என்னைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நேரா போய் லெஃப்ட் எடுங்க. அண்ணா, நேரா போய் லெஃப்ட் எடுங்கன்னு தானே சொன்னேன். நீங்க என்ன செவிடா? காது கேட்கல? லெஃப்ட்ல போங்கன்னு சொல்றேன்ல. ஆட்டோவை நிறுத்துங்க. இங்கேயே ஆட்டோவை நிறுத்துங்க. டோனி, நீயா? தினமும் இந்த மாதிரி பண்றதுல கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்க உன்ன. ஆடடா, இது கையா இல்ல இளவம் பஞ்சா? உன் கை ரொம்ப சாஃப்டா இருக்குமா? என் கைய விடு. கைய விடுன்னு சொல்றேன்ல. ரொம்ப நாள் கழிச்சு கையில சிக்கிருக்க உன்னை எப்படி விட முடியும்? என் கைய விடுன்னு சொன்ன. முடிஞ்சா தப்பிச்சுக்கோ.
உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? வந்தனா வருஷாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரி, நீங்க சொல்றேன்ல, வீட்டுக்கு போன. இனிமே என் பொண்ணுங்களை தொல்லை பண்ண முயற்சி பண்ண என்னை விட மோசமானவ இருக்கவே மாட்டான். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எஸ்பி வரைக்கும் எல்லாரையும் எனக்கு தெரியும். உள்ள தூக்கி போட்டுவன், ஜாக்கிரதை. என் பொண்ணுங்க கிட்ட தள்ளியே இரு. என் சித்தப்பன் கூட தான் ஒரு மந்திரி சாராயம் வேற காய்ச்சிரும், அது தனி. மேல இடத்துல எனக்கும் ஆள் இருக்குமா? அப்படியா? பண திமிரா உனக்கு? இல்ல இல்ல, நான் என்னோட இன்ட்ரோடக்ஷனை மட்டும் தான் தந்தேன். அது ஒண்ணும் இல்ல, உனக்கு எப்ப நான் தேவைப்பட்டாலும் நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். இதுதான் என்னோட கார்டு. இந்த தயங்காம கால் பண்ணலாம். ஓகே ப்ளீஸ். தேங்க் காட் அக்கா, வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லனா இன்னைக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. வர்ஷா, நீ எதுக்குமே டென்ஷன் ஆகாத. தாத்தா தாத்தா, இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. மெதுவா தாத்தா, மெதுவா மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க. வாங்க தாத்தா, எழுந்து உட்காருங்க. வாங்க. மெதுவா. அக்கா, தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இவருக்கு என்னாச்சு? மறுபடியும் அதே ஆஸ்துமா அட்டாக். நீ எதுவும் பயப்படாத, இப்ப இவருக்கு பரவாயில்ல. தாத்தா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பம்ப் உங்ககிட்டே வச்சிருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல. அம்மா, விபத்தெல்லாம் சொல்லிட்டாம்மா வருது. இது எப்போ என்கிட்ட தான் இருக்கும். ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வாங்க. ஐயோ வர்ஷா, கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிட. உன் சாப்பாடை எடுத்துட்டு யாரும் ஓடிட மாட்டாங்க. என்னக்கா இது? எனக்கு பயங்கர பசி. இருக்கிற பசிக்கு நான் இந்த பிளேட்டை கூட சாப்பிடுவேன். போதும் போதும் போதும், விடுமா. போய் நீயும் போய் சாப்பிடு. தாத்தா, அம்மா என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அம்மா கூடவே நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். கடவுளே, இந்த வயசான காலத்துல மருமக கையால சாப்பிடுறத விட நான் செத்து போயிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். தாத்தா, எத்தனை முறை சொல்றது? உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுக்காக இப்படிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க. அம்மாடி, நான் அமைதியா இருந்துருவேன். ஆனா என் மனசு அடிச்சுக்குதே. என்னுடைய ஆசையெல்லாம் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். தாத்தா, நான் போலீஸ் ஆபீசர் ஆகலான்னு இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கையில விளங்க மாட்டலான்னு ஆசைப்படுறீங்க. அது இல்லம்மா, அரசாங்க வேலை கிடைக்கும்னு காத்திருந்தா உன் முடியெல்லாம் நரைச்சு போயிரும். ஆனா தாத்தா, இந்த முறை நான் ரொம்ப நல்லா டெஸ்ட் எழுதியிருக்கேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த முறை நான் கண்டிப்பா போலீஸ் ஆபீசர் ஆவேன். கரெக்ட் தான். நீ போலீஸ் ஆபீசர் ஆகிறது தான் நல்லது. அப்பதான் ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துற என்னோட ஓவர் டைமும் ஒரு முடிவுக்கு வரும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டோனி இருக்கானே, அவன் என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். இனிமே உன் பின்னாடி வரமாட்டான். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கு பசிக்கல. நீ சாப்பிட்டு தூங்கு. வாங்க தாத்தா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம்.
ஹாய். நாள் முழுக்க கூட இருந்த பிறகுமா உனக்கு திருப்தியா இல்ல? இல்ல உன் ஜோபி காலி ஆயிடுச்சா? நீ இருக்கும்போது என்னோட ஜோபி எப்படி காலி ஆகும்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நாளையில இருந்து நம்மளால சந்திக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா? பாபாஜி பத்தி உனக்கு தான் தெரியும்ல. அதான் அடிக்கடி அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவேன்ல. நீ என்ன சொல்ல வர? அந்த பாபா அவர்கிட்ட என்ன வந்து சேர்ந்துக்க சொல்றாரு. ஹலோ, அப்போ ஏன் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு உன்னை பத்தி தெரியும் நிர்மலா. என்ன எப்படி தேடி பிடிச்சியோ அதே மாதிரி வேற ஒருத்தனை தேடி பிடிச்சிக்கோ. ஹலோ, நான் சொல்றது கொஞ்சம் எப்படி படிச்சிட்டு இருக்க நீ? நல்லா படிச்சிட்டு இருக்கேன்க்கா. இதோ உன் பாலைங்க வச்சிருக்கேன். இதை நான் அம்மா கொடுத்துட்டு வரேன். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ஆர் எடு எடு. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல விடுக்கா. நாளைக்கு நான் காலேஜ் போய் பேசிக்கிறேன். நீ பேசலன்னா நான் பேசுவா? நானே பேசிக்கிறேன். ஹலோ, அப்படியா? சரி, நான் நாளைக்கு நோட்ஸ் கொண்டு வந்துடுறேன். சரி, பாய், குட் நைட். சரி, நான் அம்மாக்கு பாலை கொடுத்துட்டு வரேன். அக்கா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒன்னோ ரெண்டோ தாராளமா கேளு. அது ஒண்ணும் இல்லக்கா. உங்களுக்கு நீ ஏதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அதாவது நீங்க எல்லாத்தையும், சின்ன பெரிய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி இருக்காங்களா? இருக்காங்க. அது நீதான். நீதான் என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். சரி சரி, முதல்ல படிப்ப கவனி. பரவாயில்ல விடுமா, தூங்கிக்கிட்டு இருப்பா. அது வந்து தாத்தா, அம்மா இன்னும் சாப்பிடவே இல்லை. அதான் பாலாவது குடிக்கிட்டுமேன்னு கொண்டு வந்தேன். இல்லைன்னா எப்படி அவங்க தூங்குவாங்க? இங்க பாரு, ஒரு மனுஷி நாள் முழுக்க களைச்சு வந்து படுத்தா அவளுக்கு தூக்கத்துக்கு பால் தேவைப்படாதும்மா. சரி, நான் போய் இதை கிச்சன்ல வச்சுட்டு வந்துடுறேன். சரி. அவ்வளவு ஈஸியா என்ன கழட்டி விட்டுட்டு போறான். என்னை விட்டுட்டு போறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவனுக்கு இதை புரிய வைக்கணும். ஆனா இப்ப நான் என்ன பண்றது? உன் பணத்தை மிர காட்டுறியா? இல்ல இல்ல இல்ல, நான் என்னோட இன்ட்ரோடக்ஷனை தானே கொடுத்தேன். அது ஒண்ணும் இல்ல. எப்ப உனக்கு என் உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம இந்த நம்பருக்கு கால் பண்ண. ஹலோ டோனி. என்னாச்சுக்கா? பழைய கனவுதான். அந்த பொறுக்கி நினைச்சுதான். சரி, நீ தூங்கு. நீங்களும் தூங்குங்க. நீயா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்திருப்ப? நான் தான் வர சொன்னேன். நீங்க வர சொன்னீங்களா? எதுக்குமா?
பரவாயில்லையே, நீ இந்த இடத்தையே மொத்தமா மாத்தி வச்சிருக்க. எனக்கு இது தெரியாம போயிடுச்சு. நான் எந்த பூ மேல ஒரு கண்ணு வச்சேனோ அந்த மரமே எனக்கு சொந்தமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாம்பின் கால் பாம்பரியன்னு சொல்லுவாங்க இல்ல? அப்படியா? முதல்ல பணத்தை பத்தி பேசிடலாமா? அதுக்குள்ள என்ன அவசரம்? நானும் இங்கதான் இருக்கேன், நீயும் இங்கதான் இருக்க. இது என்னோட வேலை. அந்தந்த வேலைக்கு நான் அந்தந்த ரூல்ஸ் இருக்கு. என்னோட ரூல் என்ன தெரியுமா? கையில பணம், அப்புறம்தான் மத்ததெல்லாம். எனக்கும் ஒரு ரூல் இருக்கு. வேலை பிடிச்சிருந்தா மொத்தமா அள்ளி கொடுப்பேன். இதப்படி நீ என்ன மறக்கவே மாட்ட. அட்வான்ஸ். சந்தோஷமா? அக்கா, அது கண்டிப்பா டோனிதானா? அக்கா. ஆனா அக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. மம்மியே அவனை உள்ள கூட்டிட்டு போனாங்க. அம்மாடி வருஷா, என் ரூம் கிரெடிட்டே எடுத்துட்டு வா. டீ போட வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல வருஷா. மா, இங்க என்ன நடக்குது? அந்த பொறுக்கி எதுக்காக உங்க ரூம்க்கு கூப்பிட்டுட்டு போனீங்க? அவன் ஒண்ணு பொறுக்கி இல்ல, நம்ம விருந்தாளி. நம்ம விருந்தாளியா? அவன் எப்ப நம்ம விருந்தாளியானா? அவன் எப்படி நம்ம விருந்தாளியானான்னு கேக்குறேன். உங்க 2 பேருக்கும் உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். டோனி என்னோட கிளையண்ட். அதோட என் வேலையை நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். வேலையா? என்ன வேலை? நீங்க என்ன வேலை பண்றீங்க? நீ ஒன்னும் குழந்தை இல்ல, உனக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணுமா என்ன? பெட்ரூம்ல என்ன மாதிரி வேலை நடக்கணும் உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். நீங்க இந்த வேலைய பண்றீங்க? சீ, இப்ப என்ன சொன்ன நீ? சீயா, இப்போ நீ போட்டுட்டு இருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாம், இந்த ஆடம்பரமான பங்களா, உன்னோட காலேஜ் ஃபீஸ், இது எல்லாமே இப்படி வந்ததுதான். சீன்னு சொல்ற? இங்க பாருங்க, 2 பேரும் ஒரு விஷயத்தை தெளிவா கேட்டுக்கோங்க. டோனி மாதிரியான ஆளுங்க ஆதரவுல தான் இந்த வீடே நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரியான ஆளுங்க என் வீட்டுக்கு வந்தா அவங்கள இன்சல்ட் பண்றதை என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் ரூமுக்கு போறேன், சீக்கிரமா டீ எடுத்துட்டு போ. அக்கா, அழகக்கா. என்ன கம்மியா பணம் கொடுத்துருக்க? உன்னோட இளமையும் குறைஞ்சிருச்சுல்ல. நான் தான் என் விலை என்னன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. விலை பாட்டிலுக்கு கிடையாது, அதுக்குள்ள இருக்க சரக்குக்கு தான். நீ ரொம்ப கேவலமானவன். தேங்க்யூ. நான் சாராய வியாபாரம் பண்றவன். முதல்ல சரக்கு கேட்ட பணத்தை மட்டும்தான் கொடுப்பேன்.
இவ பெரியவளானா அப்படியே உன்ன மாதிரியே தான் இருப்பா. போகும்போது கதவை நல்லா மூடிட்டு போ. ஏய், சும்மா விளையாட்டுங்க. பொண்ணுங்கெல்லாம் பெரியவளுங்களாயிட்டாளுங்க. உனக்கு ஓகேனா உன்னோட இந்த 2 பொண்ணுங்களும் உனக்கு உன்னோட இளமையை கண்டிப்பா திருப்பி தரலாம். அட்வான்ஸா வச்சுக்கோ. இங்க பாருங்க, இந்த வயசுல எவ்வளவு கடுமையா உழைக்கிறாருன்னு. இவரை விட இவர் மருமக தான் நல்லா உழைக்கிறா. இவ வீட்டுல அடுப்பறிய எத்தனை பேருக்கு பாய் விரிக்கிறா தெரியுமா? நான் பெருசு வணக்கம் போலமா? பாய். பெட்ரூம்ல என்ன மாதிரி வேலை நடக்கணும் உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நீ போட்டுட்டு இருக்கிற இந்த Dress எல்லாம், இந்த ஆடம்பரமான பங்களா, உன்னோட காலேஜ் ஃபீஸ், இது எல்லாமே இப்படி வந்ததுதான். வர்ஷா, 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 நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? அம்மா ரொம்ப கேட்டவங்க. இன்னைக்கு அந்த டோனி என்னோட கையை பிடிச்சா. அம்மா எதுவுமே சொல்லல. என்னக்கா இதெல்லாம்? அழாத வர்ஷா, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உன் கூடவே இருக்கல. இங்க பாரு, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சரியா? நான் சீக்கிரமே போலீஸ் ஆபீசர் ஆயிடுவேன்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம். சரியா? அழாத, எழுந்து வா. कैसे ये रिश्ते कैसे है नाते, अपने ही अपनों को क्यों गम दे जाते। कैसे ये रिश्ते कैसे है नाते, अपने ही अपनों को क्यों गम दे जाते। दीवारें जुड़ी भी तो घर कैसे माने, अपने ही अपनों को ना पहचाने। बदलती हवाएं रुख कौन जाने, उजड़ते घरों देना ठहरते ठिकाने। सुहाने सपने दिखाते, सब ये झूठे फसाने। कैसे ये रिश्ते कैसे है नाते, अपने ही अपनों को क्यों गम दे जाते। அட என்னம்மா இது? ஏன் உண்டியல உடைச்சீங்க? தாத்தா, அது வந்து வர்ஷாக்கு ஏதோ புக்ஸ் வாங்கணுமா, அதான். அதுக்கு உங்க அம்மா கிட்ட பணம் கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. உண்டியல உடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல தாத்தா, இனிமே எங்க செலவுக்கு அம்மா கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கோம். ஏன் செலவையும் வர்ஷாவோட செலவையும் நானே பாத்துக்கிறேன்.
நான் 2 கம்பெனில ஜாப்காக பேசியிருக்கேன். கூடவே ஒரு ஹாஸ்டலையும் பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கே நாங்க இங்க இருந்து போயிடுவோம். என்னம்மா ஆச்சு? திடீர்னு ஏன் இப்படி எல்லாம்? என்னத்த சொல்றது தாத்தா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இப்ப நான் என்ன பண்றேனோ அதே தான் நீங்களும் செய்வீங்க. என்ன விஷயம்மா? உங்களுக்கு தெரியுமா அம்மா பணத்தை எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு? என்ன வேலை பண்றாங்க தெரியுமா? அத சொல்றதுக்கு கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அம்மா பணத்துக்காக ஆம்பளைங்க கூட படிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். உங்க அப்பா செத்த பிறகு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு மொத்த குடும்ப பொறுப்பும் நிர்மலா தலைமையில வந்து விழுந்துருச்சு. அதனால எல்லாம் தெரிஞ்சும் கூட என்னால் அவளை தடுக்க முடியல. இன்னும் இந்த வாழ்க்கையில நான் என்னமெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியலம்மா. தாத்தா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட எப்படி? தாத்தா, பணத்தை சம்பாதிக்க நிறைய நல்ல வழி இருக்கே. இப்படி தப்பான காரியத்தை செய்ய என்ன அவசியம் இருக்கு? எப்பவும் மனுஷங்க தப்பானவங்க இல்ல, சூழ்நிலை தான் தப்பா அமைச்சிரும். உங்க அம்மா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க ஹாஸ்டலுக்கு போறோம்னு சொல்றதை விட்டுருங்க. நாளைக்கு வர்ஷாவுக்கு பிறந்த நாள். இப்ப நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. இல்ல தாத்தா, நான் டிசைட் பண்ணிட்டேன் தாத்தா. நாளைக்கு நானும் வருஷாவும் இங்க இருந்து போயிடுவோம். ஒருவேளை நீங்களும் எங்க கூட வர்றதா இருந்தா தாராளமா நீங்க வரலாம். வா வர்ஷா. Happy birthday to you. Happy birthday to dear Varsha. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. தாத்தா, இவ்வளவு பெருசுலாம் வேண்டாமா? நீ சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. Thank you. இது கொஞ்சமா உனக்கு. இந்தா. ஹாப்பி பர்த்டேமா. இது உன்னோட கிஃப்ட். அவளை ஏன் பாக்குற? ஒரு அம்மா தான் பொண்ணுக்கு பிறந்த நாளைக்கு பரிசு கூட கொடுக்க கூடாதா என்ன? ஐயோ வர்ஷா, நீ எவ்வளவு நாளா லேப்டாப் வேணும்னு கேட்டுட்டு இருந்த. வாங்கிக்கோ, ரொம்ப நல்லா இருக்கு பத்தியா? காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லம்மா? ஆமா, ரொம்ப காஸ்ட்லி தான். ஆனா என் பொண்ணை விட காஸ்ட்லி இல்ல. தாத்தா, அவங்க கிட்ட ஒண்ணு கேட்க மாட்டீங்களா? இந்த பணம் எந்த கிளைண்ட் கிட்ட இருந்து வந்ததுன்னு? இத டோனி ஒண்ணும் தரலையே. கொஞ்சம் வாய அளந்து பேசுறியா? கத்தாதீங்க. இந்த உரிமைய நீங்க இழந்துட்டீங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல நானும் வருஷம் இருக்க போற கடைசி ராத்திரி இது. நாளைக்கு நானும் வருஷம் இங்க இருந்து போயிடுவோம். வா வர்ஷா. அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? நீ உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. நாளைக்கு காலையில இங்க இருந்து கிளம்பணும். ஆனா அக்கா, சொன்னதை மட்டும் செய். எல்லாத்தையும் பேக் பண்ணு. என்னாச்சு மருமகளே? அந்த வந்தனா இருக்காளே, அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இங்க இருந்து போகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. இந்த உலகத்தை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. வந்தனா நாம சொல்றத கேட்க மாட்டா. அவங்க அப்பன மாதிரியே பிடிவாதக்காரி. அதனால அவ விருப்பப்படி விட்டுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உன் பொண்ணுங்க பெரியவள் ஆயிட்டாங்க. உனக்கு ஓகேனா? உன்னோட 2 பொண்ணுங்கனால உனக்கு உன்னோட இளமையை திரும்பி கொடுக்க முடியும்.
சரி ஓகே. உங்க எல்லாருக்கும் பாயசம் பண்ணியிருக்கேன். வர்ஷாக்கு ரொம்ப பிடிக்கும்ல? இந்தா சாப்பிடு. தேங்க்யூமா. எனக்கு ஒண்ணு வேணாம் மாமா, இது உங்களுக்கு. வர்ஷா பண்ணாத. பாயசம் எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டியா இருக்குமா. சாப்பிடு. அக்கா சாப்பிடு. இவங்க போனா? அட, இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்குமே. நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். எஸ், நான் பாஸ் ஆயிட்டேன். வர்ஷா, 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 எங்க போயிட்டா இவ? வர்ஷா, 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 இந்த பொண்ணு எங்க போனா? வர்ஷா, உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லணும். எங்க இருக்க வர்ஷா? வர்ஷா, தாத்தா, நீங்க வர்ஷாவை பாத்தீங்களா? எங்க போனானே தெரியல. தாத்தா, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? வர்ஷா காலையில இருந்தே வீட்டுல இல்ல. அவ எங்க போனான்னு தெரியல. காலையில இருந்தே வீட்டுல இல்லையா? ஹலோ குஷ்பு, வர்ஷா உன் கூட இருக்காளா? இல்ல, அவ காலையில எங்க போனான்னு தெரியல. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் அடிச்சிட்டேன். சரி, எனக்கு ஏதாவது தெரிஞ்சா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல தாத்தா, எனக்கு எதுவுமே தெரியல. அவளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபோன் பண்ணிட்டேன். எங்க போனானே தெரியல. எனக்கு அந்த டோனி மேலதான் சந்தேகமா இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் சார்? என்ன இந்த பக்கம்? வர்ஷாவை காலையில இருந்து காணுமாமே. அவங்க வீட்டு ஆளுங்க நீ தான் கடத்துறான்னு சந்தேகப்படுறாங்க. என்ன பேசுறீங்க இன்ஸ்பெக்டர் சார்? நேத்து ராத்திரி நான் நம்ம கடையில தான் இருந்தேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே கரெக்டா இருக்கு. நேத்து ராத்திரி டோனி கடையில தான் இருந்திருக்கான். ஒருவேளை வர்ஷா வேற யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களோ? இல்ல இல்ல சார், இது கண்டிப்பா டோனியோட வேலைதான். அவன் பண்ண சதிதான். இந்த காரியத்துல எங்க அம்மாவும் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. நீ என்ன சொல்ற வந்தனா? சார், இவ போய் சொல்றா சார். இவ என்ன சிக்க வைக்க பாக்குறா. எனக்கு என்னமோ வர்ஷாவை இவ தான் கிட்னாப் பண்ணி இருக்கணும். அப்பதானே பழி ஏன் தலைமையில விழுந்து நான் ஜெயிலுக்கு போவேன். இல்ல சார், இவங்க போய் சொல்றாங்க. இவங்க தான் வர்ஷாவை கிட்னாப் பண்ணிருப்பாங்க சார். சார், என்ன நம்புங்க சார், நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க வர்ஷாவை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். என்ன நாடகமா இது? என்ன நாடகம் இது? எனக்கு தெரியும், வர்ஷாவை நீங்க தான் கிட்னாப் பண்ணிருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். இத ஆரம்பிச்சு வச்சது நீதான். நான் தான் ஆரம்பிச்சுனா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க நீங்க? இது ஒண்ணு சின்ன குழந்தை விளையாட்டு இல்ல. அம்மா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க தான் கிட்னாப் பண்ணிருக்கீங்க வர்ஷாவை. ஆமா, நான் தான் கிட்னாப் பண்ணேன். அதுக்கு இப்ப என்னங்கற? வர்ஷா மேல ஒன்ன விட எனக்கு தான் உரிமை அதிகம். அவ வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியவ நான் தான், நீ இல்ல. புரிஞ்சுதா? இப்போ உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. போடி. தாத்தா, தாத்தா, நீங்க அமைதியா இருக்கீங்க.
வந்தனா என்ன பண்ற? என் ரூமுக்கு வந்து பணம் திருடுறியா? உங்கள மாதிரி தப்பான கருத்தை பண்றவே இல்லனா. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் என்னது? இவ்ளோ பணமா? இவ்ளோ பணம் எங்க இருந்து வந்தது? உண்மையை சொல்லுங்கம்மா. வர்ஷா எங்க? எனக்கு தெரிஞ்சாவணும். கிட்ட பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் தான் கடத்தினேன்னு போலீஸ் கிட்ட என்ன பழி சொன்ன. இப்ப ஏன் ரூமுக்கே வந்து வளரிட்டு இருக்க? போடி இங்கிறது. போடி வெளியில. போ போ. ஹலோ போலீஸ். ப்ளீஸ் என்ன விட்டுடு. என்ன வீட்டுக்கு போக விடு ப்ளீஸ். ஐயோ என்ன பாப்பா வீட்டுக்கு போகணுமா? கஷ்டப்பட்டு என் கையில சிக்கிருக்கு. அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டுருவேனா? தாத்தா தாத்தா நான் எங்க இருக்கேன்? தாத்தா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. தாத்தா இந்த வந்தனாவும் நம்ம பேச்சை கேட்க மாட்டா, வர்ஷாவையும் கேட்க விட மாட்டான். கேட்பான், கண்டிப்பா கேட்பான். ஹலோ, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு உன்னுடைய வேலை முடிஞ்சிடும். ஆனா பணத்தை தயாரா வச்சுக்க.
என்னாச்சு பாப்பா? ஷாக்கா இருக்கா? இதுதான் உங்க தாத்தாவோட உண்மையான சுயரூபம். உங்க தாத்தாக்கு முழுசா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கா. என்னையில இருந்து நான் உனக்கும் கஷ்டமா இருந்தா, உன்னோட அம்மாக்கு எப்படியா அப்படி. வீட்டுக்கு போணுமா? உன் கூட ஒரு ராத்திரி இருக்கிறதுக்கு உங்க தாத்தாக்கு 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துருக்கேன். எப்படி விட்டுற முடியும்? என்ன போக விடு ப்ளீஸ், என்ன போக விடு. நிறுத்து. வா, உன் விளையாட்டு எல்லாம் முடிஞ்சது. நடடா. அக்கா, உனக்கு ஒன்றும் அவள வருஷா. அழாத அழாத, நான் வந்துட்டேன்ல, அழாத. வா, 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 அழாத.